தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் ஆட்சி தடுமாறுகிறதா? சரியான ஆலோசகர்கள், சட்ட ஆலோசகர்கள் இல்லாமல் தொடர்ந்து தோல்வி அடைகிறது. தொடர்ந்து தலை தப்புவதே பெரிய போராட்டமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கு, ஆட்சி கவிழ்ப்பு, குதிரை பேர வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சட்ட தோல்வி அடைந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி சிறைப்படுத்துவதற்கு முன்பு சட்ட ஆலோசகர்கள், உளவுத்துறை அதிகாரிகள், இப்படி பலகட்ட விசாரணை அதிகாரிகளை உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய சட்ட ஆளுநர்கள் இங்கு இல்லை. விஜய் நாராயணன் எடப்பாடி இருந்த காலத்தில் அட்வொகேட் ஜெனரலாக அவர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு தேடினாலும் வேறு ஆட்களே கிடைக்கவில்லை. இதனுடைய விளைவு செந்தில் பாலாஜி குதிரை பேரம் நடத்தியதற்காக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ஆட்சி கவிழ்ப்புக்கு அவர்தான் முயற்சி செய்கிறார். திமுகவினுடைய அடியாளாக மாறிவிட்டார். இதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க தவறிவிட்டது இந்த விஜய் அரசு. விஜய் நாராயணன் அட்வொகேட் ஜெனரல் இவர் அதிலே கவனம் செலுத்தப்படவில்லையா அல்லது அவருடைய ஆலோசனை கேட்கப்படவில்லையா? அத்தனை அரசியல் நகர்வுகளையும் விளையாட்டுத்தனமாக, குழந்தை பிள்ளைத்தனமாக நடப்பதை தமிழக மக்கள் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு 2 வழக்கறிஞர்கள், பாஜகவினுடைய வழக்கறிஞர், காங்கிரசனுடைய வழக்கறிஞர்கள் 2 பேரையுமே நிறுத்துகிறார் செந்தில் பாலாஜி. 2 பேருக்கும் பல கோடி ரூபாய் அவர்களுக்கு ஆஜராவதற்கான வழக்கறிஞர் கட்டணம். இப்படி பல கோடி ரூபாயை செலுத்தக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜி பல 1000 கோடிகளை திருடி வைத்திருக்கிறார். மக்களிடம் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். முகில் ரோத்தகி பாஜகவினுடைய அரசியல அவர் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர். காங்கிரஸ் அரசு ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர் கபில் சிபில். 2 பேருமே குறைந்தது 10 கோடி ரூபாய்க்கு குறைவாக, 20 கோடி ரூபாய்க்கு குறைவாக 2 பேரும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காட மாட்டார்கள். நடராஜனுடைய வைப்பாட்டி செரீனா கர்ப்பமாக இருந்த பொழுது இவர் செரீனாவுக்காக அன்றைய காலகட்டத்தில் ஆஜரானவர் தான் முகில் ரோத்தகி. அன்று அவருக்கு கட்டணம் 2 கோடி ரூபாய். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா உயிரோடு இருந்த அந்த காலத்தில் 2001, 2006 காலகட்டம் 25 ஆண்டுகளுக்கு முன்பே 2 கோடி ரூபாய். இந்த 2 நபர்களையும் செந்தில் பாலாஜி இன்று நிறுத்துகிறார் என்றால் இவர்கள் தரப்பில் பலவீனமாக இருக்கிறார்கள். இவர்களால் வழக்கறிஞர்களை, சரியான வழக்கறிஞர்களை நிறுத்த முடியவில்லை. குரு பிரசாத் அரசு தரப்பு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் தரப்பு குரு பிரசாத். 2 ஜாம்பவான்களுக்கு மத்தியில் குரு பிரசாத் உடைய வாதம் கண்டிப்பாக எடுபடாது. என்ன காரணம் என்றால் 2 பேரையும் சமாளிக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரை அங்கு நியமித்திருக்க வேண்டும். ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் இதுவரை பல 1000 கோடி ரூபாய், 10,000 கோடி வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்திருப்பார். காரணம் 250 வழக்குகள் மாநில உயர்நீதிமன்றங்களிலும் மத்திய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டிலும் நடந்து கொண்டே இருக்கு. இவர் ஆதவர்ஜுனாவிடம் இந்த வேலையை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக
செந்தில் பாலாஜி சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பார். கணக்கை தீர்க்கிறேன் என்று முழு அதிகாரமும் செந்தில் பாலாஜி வழக்கு ஆதவ் அர்ஜுனாவிடம் கொடுக்கப்படவில்லை. 41 பேர் மரணம். இவர்களுக்கு பிணை வாங்கியது முகில் ரோத்தகி. ஆனால் இப்பொழுது செந்தில் பாலாஜியை சிறையில் வைப்பதற்கு முகில் ரோத்தகி பயன்படுத்தப்படவில்லை. காரணம், இந்த பல கோடி ரூபாய் நிதி, அதாவது வழக்கறிஞர் கட்டணத்தை அரசு தரப்பில் கொடுக்க முடியாது என்பதால் குரு பிரசாத்தை நியமித்திருக்கிறார்கள். ஏன் ஆதவ் அர்ஜுனாவுடைய சொந்த பணம் பல கோடி ரூபாய் ஏன் கொடுக்க முடியாது? பார்ட்டி ஃபண்டு பல கோடி ரூபாய் மதுவா ஆலை வழியாக வந்து கொண்டு இருக்கிறது, ஏன் கொடுக்க முடியாது? இப்படி பல குளறுபடிகள். தமிழ்நாட்டு மானம் கப்பலேறுகிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சட்ட அறிவு பயன்படுத்தப்படவில்லை. நீங்கள் எப்படி காவிரிக்கு மேகதாது அணை நீரை பெற்றுக் கொடுப்பீர்கள்? சரியான வழக்கறிஞரை வச்சு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடாதனுடைய விளைவு உயர் மருத்துவக் கல்லூரி, அதாவது பிஜி யூஜி, இந்த இரண்டிலும் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ மாணவர் 153 பேருடைய படிப்பு, அந்த உயர்கல்வி மருத்துவ பீடம் பறிபோய்விட்டது. எல்லா இடத்திலும் தாவேகா ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தடுமாறுகிறது. உதயநிதி கைது, கேலி கூத்தான கைது. உதயநிதியை கைது செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் திரிஷாவே வழக்கு தொடுத்திருந்தால் அவர்கள் இந்த வழக்கு போக்சா சட்டத்தின் கீழ் வந்திருக்கும். அரசு அவசரப்பட்டு வழக்கை வாங்கியதனுடைய விளைவு 7 வருடத்திற்கு குறைவாக தண்டனை பெறக்கூடிய எந்த வழக்கும் கைது செய்ய வேண்டியதில்லை. இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஒரு உதயநிதியை கைது செய்கிற பொழுது நேரும் அந்த அரசு வாகனத்தில் ஏறிக்கொள்ளுகிறார், சேகர் பாபுவும் ஏறிக்கொள்ளுகிறார், அதில் மாசுவும் ஏறிக்கொள்ளுகிறார், செந்தில் பாலாஜி, மூர்த்தி இவர்கள் தான் அதில் ஏறவில்லை. அப்போது காவல்துறையும் செயல்படவில்லை. கமிஷனர் அமல்ராஜும் அங்கு வரவில்லை. ஜெய்சி விஜயகுமார் மட்டும் அங்கே வந்து சேர்ந்தார். என்ன நடக்கிறது? காவல்துறையும் பலவீனமாக இருக்கிறது, சட்டத்துறையும் பலவீனமாக இருக்கிறது. இப்படி 5000 திமுக தொண்டர்களை மாவட்ட செயலாளர்கள் அங்கு கூட்டி விட்டார்கள். விசாரணை செய்கிற காவல் நிலையத்தில் காவல் அதிகாரி என்ன செய்து கொண்டிருந்தார்? தஞ்சாவூர் எஸ்பி 10,000 பேர் கூடுகிற வரை என்ன செய்து கொண்டிருந்தார்? இதையெல்லாம் சட்டத்துறை பலவீனமாக மாறியிருக்கிறது, ஜனநாயகம் பலவீனமாக மாறியிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பழனி 100 கோடி ரூபாய் வழக்கில் அன்வர்தீன் மர்மமாக இறந்து போயிருக்கிறார். அன்வர்தீன் தான் இந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு சென்றது, யாருக்கு 100 கோடி பணம் இந்த நபர்களால் கொடுக்கப்பட்டது, அத்தனையும் தெரிந்த நபர் அன்வர்தீன். அன்வர்தீன் அரசு பதிவாளர் அல்ல, அரசு வழக்குரைஞர் அல்ல. ஆவணங்களை பல முறை சரிபார்த்த அன்வர்தீன் சென்னையில் இருக்கிற அதிகார மையத்தோடு ஆதரவு பெற்றவர். யார் அந்த அதிகார மையம்? 100 கோடி ரூபாய் யாருக்கு போய் சேர்ந்தது என்ற தகவல் அன்வர்தீனுக்கு தெரியும். ஆனால் அன்வர்தீன் அதை விசாரணையில் சிபிசியிடம் சொல்லிவிட்டார். ஆதலால் அவருடைய மரணம் மர்ம மரணம். நீதியரசர் 4 மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் முன்னால் அவருடைய உடல் சீராய்வு பண்ண வேண்டும், உடல் கூறாய்வு பண்ண வேண்டும். விருதுநகரிலிருந்து ஒரு மருத்துவ அதிகாரி, மதுரையிலிருந்து ஒரு மருத்துவ அதிகாரி,
இப்படி மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் 4 மாவட்டங்களிலிருந்து மருத்துவ அதிகாரிகளுக்கு முன்பே உடல் கூராய்வு செய்ய வேண்டும் என்று அந்த நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த மரணம் மர்மமாக நடந்திருப்பது என்பது இந்த விசாரணைகளை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு அனுமானமாக நமக்கு தெரிகிறது. பல நாட்கள் விசாரணை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார், சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஆனால் இந்த 100 கோடி ரூபாய் பணம் பலன் பெற்றவர் யார்? சென்னையில் உள்ளவர். அது ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அவருடைய பெயர் பயன்படுத்தப்படவில்லையா? அல்லது அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் பெயர்கள் பயன்படுத்தவில்லையா? இது விஜய் ஆட்சியினுடைய தடுமாற்றங்கள். இப்படியே சென்றால் ஆட்சியும் தடுமாற வேண்டி வரும். பல அமைச்சர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பொய்யான தகவலை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து இவர்கள் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். கல்வி தகுதியே போலியான பல கல்வி தகுதி. இது தேர்தல் ஆணையத்தில் நிரூபிக்கப்பட்டால் இவர்களெல்லாம் பதவி விலக வேண்டி வரும். இவர்களை வைத்து ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கேபினட் கலைக்கப்பட வேண்டும். இப்படி பல சிக்கல் சிரமங்கள் இருக்கிறது. அசரா காருக்கு கிளம்புகிறார் டெல்லிக்கு. அவரால் வேலை செய்ய முடியவில்லை. காரணம், அவர் நேர்மையான மனிதர். இந்த நேர்மையான மனிதர்களால் இந்த ஆட்சி நடத்த முடியவில்லை என்றால் அப்போ அங்கே ஊழல் புரையோடி விட்டது, லஞ்சம் லாவண்யம் புரையோடி விட்டது. தவறான மனிதர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய், பார்த்திபன், தமிழன், பார்த்திபன், இப்படி பல பேரை வச்சிருக்கார். விஜயுடைய அப்பா சந்திரசேகர் பேரையும் சேர்த்து கொண்டிருந்தான். இந்த நபர் 400 ஆம்னி பேருந்துக்கு 5 லட்சம் வீதம் 20 கோடி ரூபாய். ஆர்டிஓ 100 பேர் டிரான்ஸ்ஃபர் 5 லட்சம் ரூபா 5 கோடி. இப்படி தமிழன் விஜய், தமிழன், பார்த்திபன், இன்னும் 4-5 பேர், சோபா, சந்திரசேகர் எல்லாம் சேர்த்துக்குங்க. அதே போல் காங்கிரஸிலிருந்து வங்கி ஓஏவாக வாழ்க்கையை ஆரம்பித்து காங்கிரஸினுடைய கேபினட்டுக்கு விசுவாசமாக முறைவாசல் செய்கிற இந்த விஸ்வநாதனுடைய மனைவி பல்கலைக்கழக பதிவாளர்களை போடுவதற்கு பல கோடி ஊழல். ஒரு ஆள் 5 லட்சம்னா 100 பேருக்கு 5 கோடி. அவர் மனைவி வாங்கி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு டெல்லி வரை போய்விட்டது. டெல்லி வரை போனதனுடைய விளைவு ராகுல் காந்தி என் மூஞ்சியிலே முழிக்காதேன்ட்டார். என்னை பார்க்காதே, நான் நிற்கிற இடத்துல நிற்காதே. ஆக லஞ்சம் லாவண்யம் காங்கிரஸ்காரன் கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். காங்கிரஸே இப்போ பெரிய ஊழல் 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 லஞ்சம். தமிழன் பார்த்திபன் லஞ்சம் ஊழல். சரத் அவர் மாத்திரையை ஹெராயினாக மாற்றி சாப்பிடுகிறார். பல ஊழல் ஊழல். இப்படி கீர்த்தனா, ரவி, தேஜா, அத்திப்பள்ளி, கார்த்தி, 2 கார்த்தி, இவர்கள் கீர்த்தனாவுக்கு திமுக எதை சொல்லுகிறதோ, மாசு எதை சொல்லுகிறாரோ அதைத்தான். இவர்கள் 2 பேரையும் அவரால் விளக்க முடியவில்லை. கோடிகளை வாங்கி கொடுக்கிற இந்த நபர்களை விரட்ட முடியவில்லை. இப்படி சர்ச்சைகள் சுற்றுகிறது. விஜய் அரசு தடுமாறுகிறது. சட்டத்தின்பால் யாரையும் சரி கட்ட முடியவில்லை. சட்டத்துக்கு சரியான ஆலோசகர்கள் இல்லை. ஆட்சி நடத்துவதற்கு சரியான ஆலோசகர்கள் இல்லை. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம். இத்தனை அதிகார மையங்களும் விஜய் நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. கவனமாக ஆட்சி செலுத்தவில்லை என்றால் ஆட்சி அதிகாரம், ஜெயலலிதா சிறைப்பட்டார், கருணாநிதி சிறைப்பட்டார், விஜயும் சிறைப்பட்டார் என்று வரலாற்று பக்கங்களில் நிரப்பப்பட போகிறதை கவனமாக தவிர்க்க வேண்டும். தமிழர்களே, தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது. 234 தொகுதிகளிலும் ஒரு நிருபர் தேவை. சரியாக ஜனநாயகத்திற்காக, தியாகத்திற்காக, வீரத்திற்காக
நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை தட்டி கேட்க சுட்டி காட்ட நிருபர்கள் தேவை. தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.